வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சத்தோஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைனிங் ஆப் வந்து நம்ம பார்த்துருந்தோம். ஒரு 2 வருஷமாக நம்ம மைன் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கோர் அப்படிங்கிற காயின் வந்து மைனிங்கில் கொடுத்தாங்க. ஸோ செகண்ட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா OEX ஓப்பன் எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட எக்ஸ்சேஞ்சோட ஓன் டோக்கன். சரிங்களா. அதை வந்து மைன் பண்ணிட்டு தான் கிட்டத்தட்ட கரெக்டாக ஒன் இயர். ஓகேங்களா. போன வருஷம் 2023 ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த வருஷம் ஏப்ரலில் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ மைனிங் எண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம விட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அட்ரஸாக கொடுக்கணும். ஓகேங்களா. நம்ம வேலட் அட்ரஸ் கொடுத்தா தான் நமக்கு வந்து அங்கே மந்த்லி கிளைம் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பேஸ் மட்டும் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் எவ்ரி மந்த் வந்து நம்மளே கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே மெத்தட் தான் நம்ம வந்து கோர் மைனிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம அந்த கோர் மைனிங் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அட்ரஸை வந்து பைண்ட் பண்ணணும். அட்ரஸை பைண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து விட்ராவல் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா. ஃபஸ்ட்டு சத்தோஷி ஆப்பை நான் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மெட்டாமாஸ்க் ஆப் வேணும். ஓகேங்களா. மெட்டாமாஸ்க் அப்படிங்கிற ஆப் உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் அதாவது பிட்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. பிட்கெட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு வேலெட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெட்டாமாஸ்கில் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, கோர் மெயின்னு சொல்லிட்டு இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெட்டாமாஸ்கில் வந்து இது போல் நிறைய வேலெட் இருக்கும். ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய வச்சுருப்பேன். ஒரு நிமிஷம் இருங்க, காமிக்கிறேன். இப்போ OEX நம்ம நியூவாக ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு ஆப்புக்கும் அவைக்கு ஒன்று சிட்ராக்கு ஒன்று. ஏன் அப்படின்னா நம்ம வந்து எதையுமே வந்து புதுசாக வரக்கூடிய ஆப்பில் வந்து புதுசாக ஒரு ஆப்போ ரேட்ரப்போ கொடுக்குறோன்னா நம்ம ஃபண்டு இருக்கிற வேலையை எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. நான் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா இது நல்லா இருக்கிற வரைக்கும் ஓகே. திடீர்னு ஏதாவது ஸ்கேம் ஆச்சு வச்சுங்களா, ஸோ நம்ம வேலை இருக்கிற ஃபண்டெல்லாம் போயிடும். நம்ம அதாவது 10 ரூபா காசு போட்டு 100 ரூபா விட்டுடுவோம். அதனால் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணி அதை கொடுங்க. ஓகேவா. ஸோ மெட்டாமாஸ்கில் வந்து நீங்கள் நீவாக ஒரு வேலெட் க்ரியேட் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்கள்கிட்ட வேலெட் இருக்குன்னா இங்கே பாருங்கள், நீ ஆட் இருக்குது இல்லை, ஆட் நெட்ஒர்க் இங்கே ஆட் நெட்ஒர்க் இது. அதாவது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா OEXன்னு இதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பாருங்கள் ஆட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரான்னு ஒன்று வேணுமா சொல்லிட்டு கேட்கும். அப்படியே ஆட் ஆகிடும். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் அதில் போய்ட்டு இதோட ப்ரைவேட் கீழே எடுத்து பத்திரமா வச்சுக்கணும். அதான் முக்கியம். ஓகேங்களா. இதை க்ரியேட் பண்ண உடனே இதோட கீயை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த 3 புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து வரும். பாருங்கள், அதாவது ஷோ ப்ரைவேட் கீன்னு இருக்கும். உங்கள் பாஸ்வேர்டு படி தான் உங்கள் கீ வரும். அந்த கீயை காப்பி பண்ணி பத்திரப்படுத்தி வச்சுக்கணும். முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இல்லை அப்படின்னா உங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் மொபைல் எதுவும் ப்ராப்ளம் ஆச்சு, இந்த வேலெட்டை வேறு இடத்துல நீங்கள் ரெக்கவர் பண்ண வேறு ஒரு மொபைல் அப்படின்னா அது இருந்தால் தான் பண்ண முடியும். ரைட்டுங்களா. சரி, ஓகேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மெயின் க்ரியேட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாக வந்து எத்திரியம் தான் இருக்கும். எந்த வேலெட்டை க்ரியேட் பண்ணணும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எத்திரியம் தான் இருக்கும். நம்ம இப்போ தான் கோர் செயின் அப்படிங்கிறது வரணும் நமக்கு. சரிங்களா. அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், கோர் மெயின் நெட் இருக்கு இல்லையா. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. நான் இந்த லிங்க்கை வந்து டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஏன் அப்படின்னா உங்களால் காப்பி பண்ண முடியாது. யூடியூப்பில் இருந்தால் திரும்பி நீங்கள் அங்கே போய் கிளிக் பண்ணணும். அங்கேருந்து காப்பி கொண்டு வரணும். இங்கே நான் டச் பண்ணால் காப்பி ஆகிடும். இந்த அட்ரஸும் காப்பி ஆகிடும். ஓகேங்களா. சரி, ஓகே. இப்போ காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே வந்துடுங்க, மெட்டாமாஸ்க் வந்துடுங்க. ஸோ இது வெளில போயிட்டு வந்தாலும் இது போல் உங்களுக்கு ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். மெட்டாமாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய ஆப் ஆக்சுவலாக. அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் லோடிங் ஆகிட்டு தான் அப்புறம் ஓப்பன் ஆகும். உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டு பாஸ்வேர்ட்லாம் கேட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் உள்ளே போகும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அதனால தான் நான் என்ன சொன்னேன், பிட்கெட்டில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணி காட்டுறேன் பின்னாடி. வீடியோ லென்த்தாக போனாலும் பரவாயில்ல, உங்கள் நல்லதுக்காக தான் நான் பண்ணுறேன். எனக்கு வீடியோ வியூஸ்க்காக நான் போடல, நல்லா உங்களுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே பாருங்கள் சர்ச் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே போய்ட்டு அந்த அட்ரஸை பேஸ்ட் பண்ணுங்கள், கொடுங்க. ஓகேவா. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வந்துச்சு பாருங்கள். இந்த சைட் தான் அது. ஓகேங்களா. ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும் மெயினில். ஓகேங்களா. இப்படி இருக்கும். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே வந்து பாருங்கள் ஆட் கோர் நெட்ஒர்க் இருக்கு இல்லையா, அது கொடுங்க. இது போல் வரும், சுவிட்ச் நெட்ஒர்க்னு வரும். அவ்வளோதான். சரிங்களா. இது அதாவது என்கிட்ட வந்து வேறு ஒரு வேலெட்டில் வந்து கோர் செயின் ஆட் ஆகிருக்கு. அதனால் சுவிட்ச் நெட்ஒர்க் மட்டும் தான் எனக்கு கேடுது. உங்களுக்கு என்ன கேட்குதுமா, அந்த செயினை ஆட் பண்ண சொல்லி ஆடுன்னு கேட்கும். ஆடு கேட்டதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் நெட்ஒர்க் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். புரியுதா உங்களுக்கு. ஸோ என்கிட்ட இந்த நெட்ஒர்க் இருக்கிறதுனால ஆட் நெட்ஒர்க்னு கேட்குது. இப்போ சக்ஸஸ் வந்துச்சு, ஏன்னா ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் என் நெட்ஒர்க் பார்த்தா ஆல்ரெடி கோர்லேயே வந்துருச்சு. ரைட்டுங்களா. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோர் மெயின் நெட்டை கொண்டு வந்தாச்சு. அதாவது கோர் வந்து செயின் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இம்போர்ட் டோக்கன் இருக்கு இல்லையா, இதை போகணும். இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸ், கான்டாக்ட் அட்ரஸை காப்பி பண்ணுங்கள். ஸோ இங்கே இம்போர்ட் டோக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே இருக்குது பாருங்கள் டோக்கன் அட்ரஸ் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு ஏதோ எரர் வருது. ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுதான் கரெக்டான அட்ரஸ்ஸு. சரி, ஓகே, பரவாயில்ல. நான் வந்து இப்போ இதே மெத்தடை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிட்கெட்டில் பண்ணுறேன்.
ஸோ இங்கே பாருங்கள், இப்போ அதே போல் அந்த கோர் OEX அப்படி அதே வேலட் தான் நான் அங்கே வச்சுருக்கேன் இல்லையா, அதே வேலட்டை நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த கீயை கொண்டு வந்து நான் வந்து பிட்கார்ட்டில் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் ஆட், அதாவது ஆல் மெயின் நெட் இருக்கு இல்லையா, இதில் போயிடுங்க. இதில் போயின்னா ஆட் மெயின் நெட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கோர்னு போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். கோர்னு போட்டு ஜஸ்ட் இங்கே போய் எனேபிள் பண்ணுங்கள். இப்போ உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கோர் மெயின் நெட் வந்து உங்களுக்கு மெயினில் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, டோக்கன் மேனேஜ்மெண்ட்டில் போகிறீங்க. இங்கே அட்ரஸில் போகிறீங்க, அட்ரஸை போடுறீங்க. இங்கே பாருங்கள் OEX வந்துருச்சா, இதை டப் பண்ணுங்கள். அவ்வளோதான், ஜஸ்ட் முடிஞ்சு போச்சு. நமக்கு வந்து வேலை அட்ரஸ் ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, பாருங்கள், அதாவது செயின் ஆட் பண்ணிட்டோம். இந்த செயினில் தான் ரன் ஆகுது இந்த OEX, அதாவது கோர் நெட்வொர்க்கில் தான். கோர் நெட்வொர்க் அப்படிங்கிறது இது உங்களோட பிளாக் செயின். இந்த பிளாக் செயினில் ரன் ஆகிறது தான் இந்த டோக்கன் OEX அப்படிங்கிற டோக்கன். ஓகேங்களா, ஸோ கோருங்கிறது ஒரு காயின், அவங்களோட ஓன் பிளாக் செயின் காயின். அது கீழே ரன் ஆகக்கூடியது தான் அந்த OEXங்கிற டோக்கன். புரியுதுங்களா உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், அந்த OEX அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த ரிசீவில் போங்க, இந்த அட்ரஸை காப்பி பண்ணுங்கள். ஓகேவா, காப்பி பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஸோ இப்போ வந்து சத்தோஷி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், கிளைம் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இந்த போல் வந்து அதாவது ஒரு நாளைக்கு வந்து சும்மா எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல போய் இந்த கிளைம் அப்படிங்கிறத கொடுத்து வச்சுங்க. கொடுத்தீங்கன்னா உங்கள் காயின் வந்து மேலே வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னாலே ஆல்ரெடி OG அப்படிங்கிற ஒரு மைனிங் வந்து போயிட்டுருக்கு. இதை பற்றி இங்கே பாருங்கள் 0.6 தான் இப்போதைக்கு எங்கிட்ட இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் அச்சீவ் பண்ணி, ஏன்னா அந்தளவுக்கு இங்கே வந்து ஆக்டிவ் யூஸர் அதிகம். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இந்த 1 2 3 எண்ணி கூட பார்த்துங்க, 5 பேர். ஓகேங்களா, 8 பேர். இப்போ இன்றைக்கி ஒரு 6-7 பேர் நீங்கள் தான் ஆக்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் மேலே பாருங்களேன் எவ்வளோ பேர்னு, 365 பேர் இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் லெவலில். செகண்ட் லெவலில் வந்து ஒரு 163. ஆமாம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 பேர் பக்கமாக இருக்காங்க. ஆனால் நான் 500 ஆமாம் 550 பேர்கிட்ட இருக்காங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்டிவாக இல்லை. ஓகேங்களா, இதுதான் எல்லா மைண்ட்லையும் நடக்குது. ரைட்டுங்களா, எனக்கு அதை பற்றி நான் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன், கவலையே கிடையாது எனக்கு. சரிங்களா, ஏன்னா உங்களுக்கு தான் அது வேஸ்ட்டு. இந்த ஆப்பை நீங்கள் பயன்படுத்துறதுனால உங்கள் ஸ்டோரேஜ்லேருந்து உங்கள் டைம்லேருந்து எல்லாமே நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க. அட்லீஸ்ட் ஒரு மாதம் வச்சிங்களேன் இதை யூஸ் பண்ணியிருப்பீங்களா, அப்போ அது உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடுச்சுல. இப்போது அதை ஒர்க் பண்ணால் போடுறதுனால உங்களால் இப்போ 10 பைசா கூட எடுக்க முடியாது இல்லைங்களா. இப்போ இவ்வளோ பேர் அது வேஸ்ட்டாக போடுறீங்க, உங்களோட டைம் தான் வேஸ்ட்டு, எனக்கு ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, ரைட், ஓகே. ஏன் அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து டீம் எடுத்து எல்லாம் பண்ணி கூட என்னோடய ஐஸ் பண்ணியில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 0 தான் கிடச்சிது. ஓகேங்களா, ஸோ அப்படின்னா அது வந்து என்னோடய தப்பு இல்லை, என்னோடய தப்புமே இருக்குது. அந்த குயிஸ் தப்பாக பண்ணணும் ஒரு காரணம் இருக்குது, ஏதோ ஒரு காரணம். பட் ஆனால் அதை பற்றி கவலைப்படல. அதுபோல் உங்களுக்கு தான் அது லாஸ், நாம் பண்ணால் போட்டால் நம்ம தான் லாஸ். சரிங்களா, ஓகே. அப்புறம் இந்த பாருங்கள், இப்போ ஓகே இந்த மீ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணீங்கன்னா இந்த பர்சனல் செட்டிங் இருக்கும், அதுக்குள்ளே போயிடுங்க. இங்கே வந்து இந்த ரீஜியன் ஆல்ரெடி இந்த லாஸ்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன். இது வரைக்கும் நீங்கள் சத்தோஷி ஆப் யூஸ் பண்ணல அப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரில அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போய் நீங்கள் வந்து இதை பண்ணிக்கோங்க. இந்த ஆப் எப்படி பண்ணணுங்கிறது நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், முதல்ல போய் நியூ யூஸர் தான் அதை பாருங்கள். பார்த்துட்டு ஏன்னாக்கா இந்த OEXோட முடிஞ்சு போச்சான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OGன்னு மைனிங் போகுது. அதுக்கப்புறம் அடுத்த மாதம் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ BWBன்னு போன மாதம் கொடுத்தாங்க. ஓகேவா, BWB இப்போ OG. ஸோ OEX வந்து ஒரு வருஷமாக நடக்குது. ஓகேங்களா, இப்போ அடுத்த மாதமும் ஒரு இது கொடுப்பாங்க. ஸோ எவ்ரி மந்த் ஒரு மைனிங் இதை கொடுக்குறாங்க. ஸோ மைனிங்கில் ஏட்ராப்னு சொல்லாது. ஓகேங்களா, ஸோ அதனால் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு பெனிஃபிட் வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒன்று வந்துட்டுருக்கும். ஸோ அதனால் அவசியம் எல்லாருக்கிட்டே இந்த எல்லார் மொபைலில் இந்த ஆப் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த சூஸ் கண்ட்ரிங் அதை கிளிக் பண்ணி இந்த ரீஜியன் அப்படி செலக்ட் பண்ணி இந்தியாவில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் செட் பண்ணி முதல்ல மாற்றிக்கோங்க. ஓகேவா, ஸோ அசட் பாஸ்வேர்டுன்னு ஒன்று இருக்கும். ரைட்டுங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஆல்ரெடி அசட் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஓல்டு அசட் பாஸ்வேர்டு நான் போடணும். இப்போ நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ 1 2 3 4 எக்ஸாம்பிள் நான் போட்டுருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நியூ பாஸ்வேர்டை போட்டு 5 6 7 8 சும்மா 4 நம்பர் சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு புரியும்படி. ஓகேங்களா, ஸோ இங்கே ஒரு 4 நம்பர். ஓகேங்களா, இது போல் நம்ம வந்து போடணும். சரிங்களா, போட்டு க்ரியேட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு என்ன பண்ணணும், நம்பரில் தான் இல்லை, நம்பரில் லெட்டர்ஸில் எல்லாம் சார் நம்பர் தான் போடணும். ஸோ ஆனால் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எதுவும் பண்ண போகிறது நான் ஆல்ரெடி நான் போட்டேன். உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஓல்டுங்கிறதே வராது. உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு 2 தான் கேட்கும். போட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். எப்படி இருக்கணும்னா லாகின் பாஸ்வேர்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பீங்க தெரியுமா, ரிஜிஸ்டர் பண்ணும்போது அது போல் இருக்கக்கூடாது. அதுக்கு இதுக்கு வேறுபாடு இருக்கணும். ஓகேங்களா, ஸோ அதே பாஸ்வேர்டு எங்கே போய் காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் அசட் பாஸ்வேர்டுங்கிறது வேறு, அந்த லாகின் பாஸ்வேர்டு வேறு. அவ்வளோதான். ஓகேங்களா, சிம்பிள்.
புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கோட் இருக்குது பாருங்கள், இந்த ஒரு சின்ன ஒரு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பாருங்கள் OEX இருக்கா. ஸோ அதாவது இங்கே நான் சொன்னேன் இல்லையா, இந்த கோர் மைனிங் நம்ம ஆல்ரெடி இப்போ மைன் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ அதுதான் இது. சரிங்களா, இது வந்து நம்ம ஒரு சில ஏர்ட்ராப்லாம் கொடுத்தாங்க, அது மூலமாக கிடச்சது இது. ஸோ இதான் வந்து இன்னும் விட்ரால் நம்ம கொடுக்கல. ஸோ இந்த கோர் பார்த்தீங்கன்னா தெரியும், விட்ரால் அட்ரஸ் நம்ம கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட மொத்தம் டோக்கன் எவ்வளோ இருக்குது, ஸோ மந்த்லி எடுக்க மட்டும் எடுத்துகிட்டு தான் இருக்கும் இப்போதைக்கு. ஓகேங்களா, சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த OEX அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே லிங்க் வித்ட்ரா அட்ரஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணிங்கன்னா விட்ரால் அட்ரஸுங்கிறத கொடுக்கணும். ஓகேவா, இப்போ நான் காப்பி பண்ணிட்டேன், அதை கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அசெட் பாஸ்வேர்டு போடணும். இங்கே தான் நான் சொன்னல அந்த பாஸ்வேர்டை போடணும். ஓகே, நான் போட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், OEX லிங்க் விட்ரால் அட்ரஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஸோ இங்கே என்ன கேட்குறேன்னா, இங்கே பாருங்கள், அதாவது ஒரு செகண்ட் ஓடுது பார்த்தீங்கன்னா டைமு. ஸோ இந்த டைம் முடியறதுக்குள்ள நமக்கு வந்து ஒரு OTP வரும். ஓகேங்களா, அந்த OTP எடுத்து இங்கே போடணும், வெரிஃபிகேஷன் கோடு. ஓகேங்களா, ஓகே எனக்கு வந்து வரல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப ரீசெண்ட் அப்படின்றத கொடுக்குறேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுனால இந்த OTP இஷ்யூ வருது. ஓகேங்களா, ஒரே டைமில் ட்ரை பண்ணுறதுனால அந்த அவங்களோட சர்வர் வந்து கிளிச் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ தாங்காமல் என்ன ஆகும்னா இந்த OTPங்கிறது கொஞ்சம் லேட்டாக வரும். ஸோ வந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, இப்போ வரல உங்களுக்கு OTPனா கொஞ்சம் நேரம் விட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். சரியா, நான் இப்போ ட்ரை பண்ணுறேன். அதாவது OTP செக் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இங்கே பாருங்கள், இந்த மேலே டாப்பில் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் இங்கே செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா நம்ம ஒரு 4-5 மெயில் கூட யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ எல்லாமே வச்சு பார்க்கக்கூடாது, இங்கே நம்ம என்ன மெயில் ஐடி கொடுத்தோமோ அதை டாப்பில் வச்சுக்கணும். அதுக்கு இந்த 3 கோடை டச் பண்ணி இங்கே பாருங்கள், ஸ்பேம்னு ஒரு ஃபோன் இருக்கா, இதுக்குள்ளே போங்க, ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். வரலையா, மேலே பாருங்கள் ஆல் மெயில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் சோஷியல்னு ஒன்று இருக்கும், இதில் போய் செக் பண்ணுங்கள். இது நீங்கள் ஆல் மெயில் கொடுத்தாலே வந்துடும், ஆனாலும் சில நேரத்தில் வந்து காமிக்காது தனித்தனியாக பார்க்கும்போது. ஓகேங்களா, ஸோ இது போல் வந்து 1 by 1 செக் பண்ணணும். ரைட்டுங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரைமரி. ஓகேங்களா, இந்த போல் ஒன்று பார்த்துட்டு அப்புறம் ஆல் இன்பாக்ஸ் இது கூட கொடுங்க. ஸோ எதுவுமே செக் பண்ணி வரலாம், நீங்கள் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அப்புறமா பண்ணுங்கள். சரிங்களா, சரி ஓகே. எனக்கு OTP வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இந்த OTP கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன போகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபேஸ் வெரிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது என்ன ஃபேஸ், உங்கள் ஃபேஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் அண்ணன் தம்பி அம்மா யாரோட ஃபேஸ் கொடுத்தீங்களோ அவங்க ஃபேஸை வச்சு அந்த வெரிஃபிகேஷன் முடிக்கணும். நம்ம விட்ரால் பண்ணும்போது அதுதான். ஸோ நான் அதாவது உங்கள் மொபைல் இன்னொருத்தவங்க அக்சஸ் பண்ணலாம் இல்லையா, அதனால் அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணணும். ஒரு நாள் வெயிட் பண்ணி இப்போ தான் நான் OTP வந்திருக்கு. ஸோ நான் இப்போ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போ நான் என்னோடய சத்தோஷி ஆப்புக்குள்ளே போயிடுறேன். ஸோ இப்போ போய்ட்டு ஸோ நான் இங்கே வந்து கொடுக்குறேன், கொடுத்துட்டு இப்போ வந்து கன்ஃபார்ம் கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ஐஎம் நாட் ரோபோ கிளிக் பண்ணி என்னோடய ஃபேஸ் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். இந்த ஏர்ட்ராப்புக்காக இந்த OTPக்காக ஒரு 2 நாள் நான் வெயிட் பண்ணிட்டேன், 2-3 நாள் ஆச்சு. சரிங்களா, ஸோ இப்போ தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆச்சு, ஆல்ரெடி போட்டேன். ஆனால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் எனக்கு வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் எடுக்கலை, அந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அவங்களே சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன பண்ணணும் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது போல் வந்தது அப்படின்னா ஸோ அந்த ஃபைலை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு திரும்ப ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணுங்கள், லாகின் ஆகிடும். சரியா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்னோடய இன்னொரு மொபைலில் போய் போட்டு பார்த்தேன். ஸோ எனக்கு அப்போ இங்கே ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ அந்த மொபைலில் தான் இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் பிட்டாக இருக்கும். சரிங்களா, சரி ஓகே. இப்போ வந்து மறுபடியும் கிளைம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் KYC முடிச்சுட்டேன். ஓகேங்களா, ஸோ நான் அப்போ வந்து வீடியோ எடுக்கல. இப்போ நான் என்னோடய ஆப்ஷனில் போய் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு, இதே ஆப்ஷனில் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து லிங்க்டுங்கிற மாதிரி தான் காட்டும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் திரும்ப போய்லாம் கொடுக்க தேவையில்ல, ஏன்னா ஒன்ஸ் கொடுத்தாலே போகிறோம். ரைட்டுங்களா, ஸோ இங்கே அட்ரஸை கொடுத்து எல்லாம் குத்தி நான் செக் பண்ணி கூட காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா வேலட் அட்ரஸை கொடுக்குறேன். ஸோ இங்கே ஃபண்டு பாஸ்வேர்டை போடுறேன், கொடுக்குறேன், கன்ஃபார்ம் கொடுக்குறேன். சரி, அங்கே பாருங்கள் OTP கூட கேட்குறாங்க இல்லையா. ஓகே, OTP போட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். அங்கே பாருங்கள். ஓகேங்களா, OEX விட்ராவல் அட்ரஸ் லிங்க் இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு வந்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் ஆப்ஷன் எனக்கு வரல பார்த்தீங்களா. ஸோ அப்போ ஆல்ரெடி நான் முடிச்சுட்டேன். உங்களுக்கு இது போல் வராது. உங்களுக்கு என்ன போடுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த OTP போட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, ஐஎம் நாட் ரோபோட்னு ஒரு இமேஜ் போட்டு இங்கே கிளிக் பண்ண சொல்லுவாங்க. இந்த இமேஜ் இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இமேஜில் வந்து ஒரு ஆப்ஷன் சொல்லும். அதாவது மேலே பாரு, கீழே பாரு, சைடில் ஸ்லோவாக திரும்ப, லெஃப்ட்டில் ரைட்டில் ஸ்லோவாக திரும்ப, கழுத்து மேலே தூக்கு, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு ஆடியோ போயிட்டுருக்கும், ஒரு கமெண்ட் ஒன்று போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. அந்த கமெண்ட் படி நீங்கள் செய்யணும். சரிங்களா, ஜஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட் தான் வரும், ரொம்ப நேரம் இருக்காது. ஸோ அதுவே செஞ்சு முடிச்சுக்கும். ஓகே, இந்த ஐஎம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணாலே அது என்ன செய்ய சொல்லுதோ அதை செய்யுங்க, முடிஞ்சிடும். சப்போஸ் ஃபெயில்ட் ஆகிடுச்சா திரும்ப ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து
இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது யாரோட ஃபேஸில் பண்ணீங்களோ அவங்க தான் திரும்ப இதை கொடுக்கணும், ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் புதுசாக வர நபர் கூட இன்றைக்கி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க, புதுசாக வந்து அப்கமிங் டேஸில் வரக்கூடிய ஏர்ட்ராப் நம்ம யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து திரும்ப கேவிசி, அதாவது இந்த மாதிரி அட்ரஸ், இது ஒவ்வொரு ஏர்ட்ராப்புக்கும் இதை கொடுப்பாங்க, ஓகேங்களா? இது போல் அட்ரஸ் சொல்லி கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ உங்கள் தம்பியோட இதை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஃபேஸ் ஆரம்பத்துன்னு வச்சுங்க. ஸோ விட்ரால் கொடுக்கும்போது உங்கள் ஃபேஸை கொடுத்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிடும், உங்களால் விட்ரால் எடுக்க முடியாது, சரியா? லிங்க் பண்ண முடியாது அட்ரஸை. ஸோ திரும்ப உங்கள் தம்பி தான் கொடுக்கணும். அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் யாரோட ஃபேஸை கொடுத்தோம் அப்படிங்கிறத. ஸோ உங்கள் ஃபேஸை கொடுத்தா பிரச்சனையே கிடையாது, சரியா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இதை பற்றின அப்டேட்டு உடனே கூட நான் வந்து போடுவேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.